அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நாடகத்தை எழுதி இயக்கி முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பவர் முக்கூடல் வருவாய் ஆய்வாளர் திருமதி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் ஒரு எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர். இந்த முறை நாடகத்தையும் கையில் எடுத்துள்ளார். இந்த கதை மனோன்மணியம் தமிழில் தோன்றிய முதல் செயல் வடிவ நாடகம். இதை இயற்றியவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள். லிட்டன் பிரபு என்கிற ஆங்கிலேயர் எழுதிய தி சீக்ரெட் வே என்கிற புத்தகத்தை தழுவி நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய புத்தகம் இது. இதற்கு பிறகுதான் அவருக்கு பெயர் மனோன்மணியம் சுந்தரனார் என்று உருவானது. மனோன்மணியம் இந்த நாடகம் இதுவரை மேடையில் அரங்கேற்றப்படாத நாடகம். இந்த நாடகத்தை முக்கிய கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் முக்கூடலில் உள்ள பாலகன் சரஸ்வதி மகளிர் கல்லூரி மாணவியர். முதல் முறையாக அவர்களுடைய ஒரு மேடை நிகழ்வை இங்கு நிகழ்த்தி காட்ட இருக்கின்றனர். உங்களுடைய வரவேற்போடு ஒரு பலத்த கைத்தட்டலோடு இந்த நாடகத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். காட்சி 1. திருநெல்வேலியில் பாண்டியன் கொலு மண்டபத்தில் நடக்கும் உரையாடல். பங்கு பெறுவோர் சீவகன், அவனுடைய மந்திரி மன்னர் சீவகன், அவனுடைய மந்திரி குடிலன், சுந்தர முனிவர், நாராயணன் மற்றும் சேவகன். மகாராஜா, சுந்தரமுனிவர் வாசல் நிற்கிறார். மந்திரியாரே, நீங்கள் போய் முனிவரை அழைத்து வாருங்கள். சுவாமிகள் வருக வருக. இன்றல்லவோ இந்நகரமும் இக்கோட்டையும் நானும் என் மணியும் செய்த தவத்தின் பயனை பெற்றோம். இந்த ஆசனத்தில் வீற்றிருங்கள். சீவகா, உன் நன்மையும் உன் குலத்தையும் பாண்டிய குலத்தையும் இறைவன் காக்க எப்படி உங்கள் சேமம்? சுவாமிகளின் அருள் இருக்க எங்களுக்கு என்ன குறை? உன் அழகு மகள் மனோன்மணியம் சேமம் எப்படி? மணியும் சேமமாக இருக்கிறாள். நல்லது நல்லது. சுவாமிகள், கோட்டையை பார்த்தீர்களா? ஆம், பார்த்தேன். ஏன், ஏதாவது குற்றம் குறை உண்டோ? குற்றம் ஒன்றும் இல்லை. குறை? ஆம், குறை ஒன்று கண்டேன். இக்கோட்டையை பகைவர்கள் முச்சினால் தப்பித்து போக நீ என்ன வழி வைத்திருக்கிறாய்? சுவாமிகள், என் பேரை கேட்டாலே அரசர்கள் யாரும் அஞ்சு நடுநடுங்குவார்களே. இந்த கோட்டை எவ்வளவு வலிது! இதன் மதில் என்ன? மதில் மேல் உள்ள பொறிகளின் இயக்கம் என்ன? யாரேனும் மடையர்கள் தட்டு தடுமாறி உள்ளே வந்தாலும் இந்த பொறிகளின் இயக்கத்தை கண்டு கலங்கி நடுநடுங்கி ஓடி விடுவார்களே. எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை அரண் போல பாதுகாக்க குடிலன் இருக்கிறானே. இப்படி இருக்கையில் நான் தப்புவதற்கு வழியேன்? சம்போ சங்கரா, சீவகா, உன் நன்மையும் மனோன்மணியம் சேமத்தையும் தேசத்தின் வாழ்வையும் எண்ணி நான் இக்கோட்டைக்குள் சிலகிரியை செய்ய வேண்டும். இக்கோட்டைக்குள் நினைத்த நேரம் வரவும் போகவும் தடையில்லாதபடி ஒரு அறையும் அதன் திறவுகோலும் வேண்டும். தருவாயா? சுவாமிகள் சித்தம் என் பாக்கியம். சேவகா, சுவாமிகள் கேட்டவாறு அவருக்கு ஒரு அறையும் அதன் திறவுகோலும் கொடு. ஆகட்டும் மகாராஜா. காட்சி 2. மனோன்மணி மற்றும் வாணி. வா வாணி, உன் முகம் ஏன் வாட்டமாக இருக்கிறது? ஒன்றும் இல்லை அம்மா. என்ன விஷயம் வாணி, ஏன் அழுகிறாய்? அம்மா, நான் எப்படி சொல்வேன்? என்ன, நடராஜன் உன்னை ஏமாற்றி விட்டாரா? இல்லை இல்லை. பின்ன என்ன வாணி, நேற்று உன்னிடம் என்ன சொன்னார்? நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து இன்றோடு 5 நாட்கள் ஆகிவிட்டது. நாம் ஒருவரை ஒருவர் காணாத நாள் எல்லாம் வீணான நாளே என்று அவர் உன்னிடம் கூறியதெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுதானா? இதுதான் காதலா? அது இல்லை அம்மா. என் தாயும் தகப்பனும் என்னை நடராசனுக்கு கொடுப்பதில்லையாம்.
குடிலன் மகன் பலதேவனுக்கு தான் என்னை கொடுப்பார்களாம். அதற்கென்ன, பலதேவன் மந்திரியின் மகன் அல்லவோ? கட்டழகன், அதற்கே நழுகிறாய்? அம்மா, நடராசனும் பலதேவனும் ஆணையும் பூனையும் போல் அல்லவோ? நடராசனுக்கு என்னை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. மனமும் பொருந்திய பின் திருமணம் அவ்வளவு அவசியமில்லை. அதை பற்றி நான் வருத்தப்படவில்லை. ஆனால் என்னை அந்த பலதேவன் கையில் கொடுக்காமல் இருந்தால் அது போதும். எனக்கு வயது 23 ஆகியும் ஒரு நாளும் என் தாய் தகப்பன் பேச்சை மறுத்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கோ சொல்லு. அவர்களை பார்த்து என்னை அல்ல, என் பிணத்தையே பலதேவன் கையில் கொடுப்பீர்கள் என்ற பின் இங்கே ஓடி வந்து விட்டேன். வாணி வாணி, அழாதே. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று நம் சுந்தர முனிவர் போதித்ததை மறந்து போனாயா? எதற்கும் கடவுள் இருக்கிறார். வா, பந்தாடுவோம். காட்சி 3. இடம் பாண்டியன் அரண்மனை. பாண்டியன் இருக்க சகடன் வருகிறார். மகராசா வாழ்க, வாழ்க மகராசா. என்ன சகடரே, சேமம் தானே? சேமமே. மகராசாவின் குடையின் கீழ் எங்களுக்கு என்ன குறை? குறை உண்டா என்று நான் கேட்கவில்லையே. ஏதோ குறை இருக்கிறது போல் தோன்றுகிறது. என்ன சங்கதி? மகராசா, எனக்கு வயது 55. இத்தனை வருடம் குறை என்றால் என்னவென்றோ தெரியாது. இப்போதோ ஒருவரும் எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. என் மகள் வாணிதான் எனக்கும் அவள் தாய்க்கும் யமன் போல் வந்திருக்கிறாள். சகடரே, அப்படி சொல்லாதீர்கள். வாணியை நான் அறிவேன். அவள் புத்தி என்ன, படிப்பென்ன, குணம் என்ன? அதனால் தானோ என்னவோ மனோன்மணியும் வாணியும் நகமும் சதையும் போல சிநேகிதிகளாக உள்ளார்கள். வாணி நல்லவள், எல்லோருக்கும் நல்லவள் தான். எங்களுக்கு தான் கொல்லி வைக்க வந்தவள். என்ன சங்கதி? அதை சொல்லுங்கள் முதலில். வாணியை நம் மந்திரியார் மகன் பலதேவனுக்கு கன்னிகாதானம் செய்ய நானும் என் மனைவியும் எண்ணினோம். இதை நேற்று இரவு அவளுக்கு சொல்ல பெட்டியில் அடங்கியிருந்த நாகம் சீறிக்கொண்டு படமெடுப்பது போல் மாறிவிட்டாள். இதற்கு முன் ஒரு நாளும் அவளை நாங்கள் இப்படி கண்டதே இல்லை. ஏன், என்ன சொன்னாள்? செத்தாலும் பலதேவனுக்கு வாழ்க்கைப்பட போவதில்லை என்று சொல்லிவிட்டாள். அதற்கு என்ன காரணமாம்? இங்கே நடராஜன் என்ற ஒரு பித்தன் திரிகிறான். தான் வாழ்க்கைப்பட்டால் அவனுக்கு தான் வாழ்க்கைப்படுவாளாம். இல்லாவிட்டால் இப்படியே இருப்பாளாம். இனி நாங்கள் என்ன செய்வோம்? நடராசன் வடிவழகன். எந்த பெண்ணும் அவனை கண்டு மயங்குவாள். ஆனால் எங்களுக்கு வேறு பிள்ளை இல்லை. நாங்கள் இருவரும் காசிக்கு போய் கங்கையில் விழுந்து உயிரை விட போகிறோம். போகும் முன் இச்செய்தியை மகராசாவுக்கு சொல்ல வந்தேன். சகடரே, என்னது இது வீண் பேச்சு? வாணியை கண்டு நான் பேசுவேன். என் பேச்சை அவள் தட்ட மாட்டாள். உங்கள் ஆசைப்படியே அவளை பலதேவனுக்கே திருமணம் முடித்து வைக்கும்படி நான் செய்வேன். நீர் வீண் ஆயாசத்தை விட்டுவிட்டு சந்தோஷமாக போங்கள். உன் மனைவியையும் போய் தேற்றுங்கள். மகராசா, எனக்கு புதுயிர் வந்தது. வாழ்க பாண்டிய குல திலகமே. நமஸ்காரம் அண்ணா. என்ன தாதி, உன் முகத்தில் ஏதோ கலக்கம் தெரிகிறது. மகாராஜா, நம் தாய்க்கு நம்ம தாய்க்கு என்ன என்னவென்று சொல், என்னிடம் மறைக்காதே. ஒன்றுமில்லை மகாராஜா. நம் தாயும் வாணியும் நேற்றிரவு நிலா மூச்சத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தாள். அதன் பின் சாப்பிட்டு விட்டு படுக்கறைக்குள் போனாள். ராத்திரி எல்லாம் நல்ல தூக்கம். நான் பக்கத்திலே படுத்திருந்தேன். ஓ, என் காரியத்தை முதலில் சொல்லு, கதையை வளர்க்காதே. மகாராஜா, நம் தாய் தூக்கத்திலே வாய் உளறி ஏதோ பேசினார்கள். அதை நான் உற்று கேட்டேன். நாதா நாதா, உன்னை ஒரு நாளும் மறவேன் சொல்ல கேட்பதற்கு. அதற்கு தாய் திடீரென அழுதார்கள். உடனே எழும்பி என்னவென்று விசாரித்தேன். ஒன்றுமில்லை, சும்மா தொந்தரவு செய்யாதீர்கள் என்றாலும். ஆனாலும் அது முதல் தாய்க்கு காய்ச்சல். ரொம்ப தாகமும் வெறுண்ட பார்வையும் ஒருத்தரும் பார்க்காவிட்டா தானே சிரிக்கிறதும் அழுறதும் என்று இப்படியே இருக்கிறது மகாராஜா. சரி சரி, வாருங்கள், உடனே சென்று என் மகளை காண்போம்.
காட்சி 4. மனோன்மணியிடம் சீவகன் என்ன ஆயிற்று என்று பார்க்க போகிறார். மகளே, மகளே, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் ஒன்றும் பேசாமல் மௌனமாயிருக்கிறாய்? அப்பா, என்னவென்று சொல்ல என் மனதில் பெரும் குழப்பம். இப்படி ஒரு நாளும் இருந்ததில்லை. ஐயோ மணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? நீ வருத்தப்பட்டு இதுவரை நான் கண்டதே இல்லையே. பிள்ளைகள் இப்படித்தான் தங்களுக்கு நோயும் வருத்தத்தையும் உண்டாக்கி கொண்டு பெற்றவர்களுக்கும் அதை கொடுக்கிறார்கள். வாணி, இங்கே வா. நீயும் இப்படித்தான். இதுவரை நல்ல பிள்ளை என்று பெயர் எடுத்த நீ இப்போது குளறுபடி செய்ய தொடங்கிவிட்டாய். மகாராஜா, நான் என்ன செய்தேன்? எல்லாம் எனக்கு தெரியும். உன் தாய் தகப்பனை விட நீ அதிகம் படித்தவளோ, புத்திசாலியோ, அல்லது அனுபவம் முதிர்ந்தவளோ? அவர்கள் பேச்சை கேட்காமல் நீ முரட்டுத்தனம் செய்கிறாய். ஏன் வாணி, உன் தாய் தகப்பனார் உன்னை பலதேவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணினார், சம்மதிக்காமல் மாட்டேன் என்று சொல்கிறாயாமே? என்னால் பலதேவனை நேசிக்க முடியாது. நான் நேசிக்காத ஒருவனை திருமணம் செய்ய சம்மதிப்பது எப்படி? அடடே, புது பேச்சு பேசுகிறாய். முன்பெல்லாம் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள். அதன் பின் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். இப்போது முதலிலே அறிந்து நேசிக்க வேண்டுமாம், அதற்கு பிறகு விவாகம் செய்ய வேண்டுமாம். கலிகாலம். மகாராஜா, நேசம் என்பது இயல்பிலே வருவதா, கட்டாயத்தால் வருவதா? இல்லை, நீ ஒருவனை நேசி என்றால் நேசிக்கத்தான் முடியுமோ? ஓ, உன்னுடைய கட்டிக்காரத்தனத்தை நீ என்னிடமே காட்டுகிறாய். நான் சொல்கிறபடி நீ பலதேவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால்? இல்லை என்றால் நீ வேறு ஒருவனையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. கடைசி வரை கன்னியாகவே இருக்க வேண்டும். சம்மதமா? சம்மதம். ஓ, நீ அந்த அளவுக்கு வந்து விட்டாயா? நீ கன்னியாகவே இருந்தால் உன் வாழ்க்கை என்னவாகும்? அரைத்தால் அல்லவோ சந்தனம் மணக்கும். கரையான் அரைத்தால் சந்தனம் மணக்குமோ? ஓ, உன்னை திருத்தவே முடியாது. நான் சொல்கிறபடி நீ பலதேவனையே திருமணம் செய்து கொள்ள முடிய வேண்டும். நான் சொல்கிறபடி நீ கேட்க வேண்டும். சம்மதமா? சரி மகாராஜா, என்றைக்கும் கன்னியாக இருக்க சம்மதம். உன்னிடம் பேசி வீணாகிவிட்டது. மகாராஜா, சுந்தரமுறையர் வந்திருக்கிறார். தங்களை காணலாமா என்று கேட்கிறார். ஆம் ஆம், உடனே வர சொல். சுவாமிகள், வருக வருக. நீங்கள் வந்தது நல்லது. என்ன விஷயம்? மனோன்மணிக்கு என்ன ஆயிடுச்சு? மணிக்கு இரவில் இருந்தே காய்ச்சல் அடிக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை. என்ன என்று கேட்டாலும் சொல்ல மறுக்கிறாள். சுவாமிகள், என்னவென்று எனக்கே தெரியவில்லை. தெரியாததை எப்படி சொல்வேன்? சீவகா, உன் மகளுக்கு ஒரு தீங்கும் இல்லை. இதெல்லாம் சீக்கிரம் மாறிவிடும். நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும். இங்கே வா. மனோன்மணிக்கு விவாகம் செய்யும் பருவம் வந்துவிட்டது. அவள் சின்ன பிள்ளை என்று நினைக்க கூடாது. சீக்கிரம் விவாகம் செய்து வை. இவளுக்கு ஏற்ற கணவன் சேரதேச மகாராஜா புருஷோத்தவர்மனே. அவனுக்கும் மனோன்மணியை போல வேறொரு மனைவி கிடைக்க போவதில்லை. இதுவே நான் அறிந்தது. காலம் தாழ்த்தாமல் உடனே சேர நாட்டிற்கு தூதனுப்பி செய்ய வேண்டிய ஒழுங்கெல்லாம் செய். சேர நாட்டிற்கு ஒழுங்கை செய்யக்கூடியவன் நடராஜனே. உடனே அவனை அனுப்பு. சுவாமிகள் சித்தம் என் பாக்கியம். என்னையும் என் மணியையும் காக்க தாங்கள் மதுரையில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்தது சிவன் செயல் என்றோ? எதற்கும் குடிலனிடமும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். சரி சரி, உன் எண்ணம் படி செய். சம்போ சங்கரா மகாதேவா, மனோன்மணியம் நீதான் வேண்டும். காட்சி 5. இடம் குடிலன் வீடு. நிலாமுற்றத்திலே குடிலன் முன்பின் உலாவிக் கொண்டு சிந்தனை செய்கிறார். புத்தியே சகல சக்தியே, இதுவரையும் நினைத்ததெல்லாம் முடித்தேன். மதுரையிலிருந்து அரசனை புறப்படுத்தி திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தேன். மதுரையில் வரக்கூடிய தடைகள் திருநெல்வேலியில் வராது. கோட்டையும் கட்டி முடித்தேன். அடுத்தது என்ன? யோசித்து செய்தால் எல்லாம் அனுகூலமாகவே முடியும். சுந்தரரும் நாராயணனும் சீவகனை காக்க கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள்.
இந்த குடிலன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. யமன் கையில் அகப்பட்டவர்களை கூட ஒருவேளை மீட்கலாம். இந்த குடிலன் கையில் அகப்பட்ட அந்த சீவகனை மீட்க தேவராலும் முடியாது, மூவராலும் முடியாது. ஆனால் எல்லாம் யோசித்து செய்ய வேண்டும், காலமறிந்து செயல்பட வேண்டும். இதில் பிழை ஏதும் இருந்துவிடக் கூடாது. பாண்டிய நாடு நமதே, நமக்கு பின் நம் குமாரன் பலதேவன் பாண்டியன் ஆவான். குடில பாண்டியர், ஆஹா, நன்றாக இருக்கிறது. மகாபிரபு, மகாராசன் தங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார். என்ன விசேஷம்? இளவரசிக்கு ராத்திரி முதல் காய்ச்சலாம். சுந்தர முனிவர் வந்து பார்த்து விட்டு போனார். ராசாவிடத்திலேயே ஏதோ ரகசியம் சொன்னாராம். மனோன்மணி தாய்க்கு உடனே கல்யாணம் பேசி முடித்து வைக்க வேண்டும் என்றாராம். நல்லது நல்லது. இந்த சுப விஷயம் கொண்டு வந்த உனக்கு இதோ என் வெகுமதி. மகாராஜாவிடம் சொல், இதோ வந்துவிட்டேன் என்று. நன்றி ஐயா. மகாபிரபுவை போல பெரிய மனுஷரை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? மடையன், இவர்களைப் போலவே எல்லாரும் மடையர்களாகவே இருக்கிறார்கள். சீவகன், சுந்தரன், நாராயணன், இவர்கள் மூவரையும் ராட்டினத்திலே ஒரு ஆட்டம் மாட்டி வைப்பேன். காட்சி 6. இடம் அரண்மனை. சீவகனும் குடிலனும் பங்கு பெறுகிறார்கள். சீவகன் குடிலனிடம் சுந்தர முனிவரிடம் பேசியதை கூறுகிறான். குடிலா, இதையெல்லாம் சொன்னவர் சுந்தர முனிவர் தான். மனோன்மணிக்கு புருஷோத்தவர்மனே ஏற்ற கணவர் என்று குறித்ததும் அவரே. சேரனிடம் நடராசனை தூது அனுப்பு என்று சொன்னதும் அவரே. மகாராஜா, இளவரசியின் விவாகத்தை நான் மறந்தவன் அல்ல. கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் முடிந்தவுடனே இதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யலாம் என்று எண்ணியிருந்தேன். கோட்டையும் கட்டி முடிந்தது. நாளைக்கே இதை பற்றி மகாராஜாவிடம் பேசலாம் என்று நினைத்திருந்தேன். பஞ்சாங்கத்தில் நாளை நல்ல நாள். சுந்தரர் இன்றைக்கே சொல்லிவிட்டால் சந்தோஷம் சந்தோஷம். இதை கேட்டதும் என் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆம், அறிந்தேன். சேவகனுக்கு நீ முத்துமாலை கொடுத்ததை அவனே வந்து சொன்னான். புருஷோத்தமன் பல நற்குணம் உள்ளவன், வீரன், அஞ்சானஞ்சன். ஆனால் தன்னை விட பெரியவன் எவனும் இல்லை என்ற செருக்குள்ளவன். வாலிபன் இடத்திலே செருக்கு இருப்பது இயல்புதானே. தன்னை போன்றவர்களும் தன்னை விட பெரியவர்களும் வயது முதிர முதிர உள்ளார்கள் என்பதை அவன் அறிவான். அதை ஒரு பெருங்குற்றம் என்று கொள்ளலாகாது. வேறு ஒரு குறை உண்டு. என்ன குறை? பெண் வீட்டார் விவாகம் பேசி போவது முறையல்ல, வழக்கும் அல்ல, அழகும் அல்ல. ஆபத்துக்கு பாவம் இல்லை. நமக்கு அவசரம் என்றால் நாம் தானே போய் பேச வேண்டும். அப்படி என்ன அவசரம்? எனக்கும் என் மகளுக்கும் அவப்பெயர் வருகிற மாதிரி நான் ஏன் செய்ய வேண்டும்? மகாராஜா, இளவரசிக்கு புருஷோத்தமனை சிறந்த கணவன் என்று முனிவர் கூறியது முற்றிலும் சரி. இப்போதே அவனுக்கு தூது அனுப்பியதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றதிலும் தவறில்லை. ஆனால் கல்யாண விஷயத்தை முதலில் பேசாமல் வேறு விஷயங்களை பேசின பிறகு கல்யாண பேச்சு இயல்பாக ஒன்றாக எழுந்தது போன்று தோன்றியதை பேசி முடிவு கட்ட வேண்டும். ஆஹா ஆஹா ஆஹா, குடிலா, நீ என்னவோ மந்திரி. வியாழ பகவானும் வெள்ளி பகவானும் உன்னிடத்தில் வந்து பிச்சை கேட்டாலும் இந்த அறிவு கிடைக்குமோ? உன்னை மந்திரியாக பெற்ற என் பாக்கியத்திற்கு நான் என்ன சொல்வேன்? மகாராஜாவின் பக்கத்தில் இருக்க நாளுக்கு நாள் என் புத்தி கூர்மை அடைகிறது. இதில் என்ன விசேஷம்? ஓ, அதுவும் சரிதான். சரி சரி, புருஷோத்தவர்மனிடத்தில் போய் முதலில் பேச என்ன இருக்கிறது? சொல்கிறேன் மகாராஜா. சேர நாட்டின் தென்பாகத்திலே நஞ்சை நாடு என்பது உண்டு. தற்போது அதை நாஞ்சில் நாடு என்று வழங்குகிறார்கள். அதற்கு பாண்டி நாடு என்று மற்றொரு பெயரும் உண்டு. அது பாண்டி மண்டலத்தை சார்ந்ததால் அல்லவா அதற்கு தென்பாண்டி என்று பெயர் வந்தது. மேலும் இங்கு மக்கள் பேசுகிற மொழியும் தமிழே, மலையாளம் அல்ல. பின்பு எப்படி அது மலையாள தேசத்தை சார்ந்தது? முன்பு வலிமை குறைந்த பாண்டியன் ஒருவன் வலிமை மிகுந்த சேர படையினரிடையே நம் நாட்டை இழந்திருக்க கூடும். இப்போது நாம் வலிமை குறைந்தவர்கள் அல்ல. நம்முடைய நாட்டை நமக்கே திருப்பி தரும்படி புருஷோத்தவர்மனிடம் முறையிடலாம். ஆனால் புருஷோத்தவர்மன் நஞ்சை நாட்டை வழங்க ஒருபோதும் இசையான். அவன் கொடையன் என மறுத்தால் போருக்கு வாருங்கள் என அழைக்கலாம். அவன் அதற்கும் சளைத்தவன் அல்ல. வாருங்கள் ஒரு கை பார்ப்போம் என்பான். அப்போது நாம் ஏன் வீணாக சண்டையிடுவானேன்? பாண்டியனுக்கு ஒரு மகள் உண்டு. அவளை நீ விவாதம் செய்தால் பாண்டிய நாடு முழுவதும் சேர மண்டலத்தோடு இணைந்துவிடும். முன்பு தடவகை பிராட்டியாரோடு சோமசுந்தர பாண்டியர் பாண்டிய நாடு முழுவதையும் ஆண்டதை போல இப்போது நீயும் மனோன்மணி மகாதேவியோடு சேர்ந்து பாண்டிய நாட்டை ஆளலாம் என்று சொல்ல வேண்டும். சபாஷ்,
எனக்கும் என் மகளுக்கும் புருஷோத்தவர்மனுக்கும் திருமணம் முடிந்ததென்றே நினைக்கிறேன். இதில் எல்லளவும் ஐயமில்லை. நான் செய்த தவமே தவம். மகாராஜா, யோசனை நல்லதாக இருந்தாலும் அதை போய் சொல்லுகிற தூதன் தேர்ந்தவனாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காரியம் கெட்டு போய்விடும். முனிவர் கூறியதிலே ஒன்று மட்டும்தான் தவறு. நடராஜனை தூது அனுப்புகின்றாரே, நடராஜனுக்கு என்ன தெரியும்? அதுவும் சரிதானே. பிறகு ஏன் முனிவர் அப்படி சொன்னார்? சரி சரி, யார் நமது காரியமாக தூது போவார்கள்? நான் யாரை அனுப்புவது? குடிலா, உனது மகன் பலதேவனை தவிர நான் வேறு ஒருவனையும் அறியேன். பலதேவனா? பாலன் அவன், அவனுக்கு என்ன தெரியும்? பலதேவனா பாலன்? அன்று தமிழ் சங்கத்திலே அவன் பேசியதை நான் கேட்டேன். நான் பக்கத்து அறையில் இருந்தது அவனுக்கு தெரியாது. அதை கேட்டபோது இவன் நம் மந்திரி மகன் குடிலன் ஆயிற்றே, தகப்பனுக்கு இருக்கிற சாமர்த்தியம் மகனுக்கு இல்லாமலா போகும் என்று நான் நினைத்தேன். பலதேவனையே அனுப்புவோம் நாம். பலதேவனா? தமிழ் சபையிலே பேசுவது வேறு, ராஜசபையிலே பேசுவது. அவனால் அது முடியுமோ? ஏன் முடியாது? நீ அவனுக்கு போதிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து பேச வேண்டிய விதத்தையும் சொல்லி அனுப்பினால் அவன் அப்படியே செய்து வரப் போகிறான். என் வேண்டுகோளை தட்டாதே குடிலா. தங்கள் சித்தம் மகாராஜா. அங்கம் 2, திருவனந்தபுரம் சேர மன்னனின் அரண்மனை. பங்கு பெறுவோர் சேர மன்னன் புருஷோத்தமன், சேவகன், பலதேவன். இது என்ன கனவு? ஒரு நாள் அல்ல, ஒரு இரவு அல்ல, இப்போது 10 நாளாய் ஒவ்வொரு இரவிலும் தவறாமல் இந்த ஒரே கனவு வருகிறது. என்ன புதுமை! எனக்கு வயது 25 ஆயினும் ஊர்வசி திலோந்தமை அல்ல. ரதியும் சசியும் என் முன்னே வந்து நின்றாலும் கலங்காத என்னை கலங்க செய்கின்ற இந்த பெண் யார்? இப்படிப்பட்ட பெண் பூமியில் இருக்கின்றாளோ? இக்கனவு தவறாமல் 10 ராத்திரி வந்தாலும் இரவுக்கு இரவு அதிசயத்தோடு வளர்கிறது. முதல் நாள் பெண்ணின் உருவம் மட்டும் கண்டேன். அன்று அவள் என்னை பார்க்கவில்லை. அடுத்த நாள் அவளை நான் ஏறிட்டு பார்க்கவோ என் கண்கள் சந்தித்தன. அவள் என்னை பார்த்த பார்வை அம்பு போல் என் நெஞ்சை பிளந்தது. சுந்தரியே, நீ யார்? ராமன் வாளியை ஒளித்து நின்று எய்தானாம். நீ என் முன் நின்று எய்கிறாய். வாளியை தைத்த அம்பில் ராமன் பெயர் இருந்தது. நீ எரியும் அம்பில் உன் பெயரை காணணுமே. ஐயோ, உன்னை நான் எப்படி மறப்பேன்? இப்படிப்பட்ட பெண் பூமியில் இருந்தால் நான் எப்படியாவது இவளை கண்டே தீர வேண்டும். இப்படிப்பட்ட பெண் பூமியில் இல்லை என்றால் நான் எப்படியாவது இவளை மறந்தே தீர வேண்டும். கிட்டாதாயின் வெட்டன மறப்பது எப்படி? யாரோடாயினும் போர் செல்ல நேர்ந்தால் ஒருவேளை போரில் அவளை மறக்கலாம். போர் ஒன்று மாறாதோ? மகாராஜாவிற்கு என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மகாராஜா, பாண்டியன் சபையிலிருந்து தூதன் வந்து வாசல் நிற்கிறான். யார் அவன்? அவன் பெயர் என்ன? பலதேவனாம். பலதேவனா? அவன் இங்கே ஏன் வந்தான்? சீவகனுக்கு யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது போலும். அவனை வர சொல். ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா நமஸ்காரம். வந்த காரியம் என்ன? பாண்டிய மகாராஜா சீவகவழுதி தங்களிடம் கொடுக்குமாறு ஓலை ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார். இதோ அந்த ஓலை. நஞ்சை நாட்டின் பழைய கதை எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்நாடு எனக்கு முன்பே இருந்த மகாராஜாவிடம் இருந்து நான் பெற்று கொண்டது. எனவே அதை நான் பாண்டிய நாட்டிற்கு வந்து பிடித்துக் கொள்ளவும் இல்லை, நஞ்சை நாட்டை கொடுக்க போகிறதும் இல்லை. எங்கள் மகாராஜாவின் ஓலை முழுவதும் படித்தீர்களா? ஆம் ஆம், எல்லாம் தெரியும். சீவகன் இங்கே படையெடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நானும் என் படையோடு அங்கு வருவேன். இவ்விஷயத்தை அங்கேயே தீர்த்து கொள்ளலாம். மகாராஜா, சேர அதிபதியும் பாண்டிய கோணும் போரை நாடினால் இரு பக்கங்களிலும் எத்தனை ஆயிரம் பேர் மடிந்து போவார்கள். செல்ல பிள்ளைக்கு விளையாட்டு, சுண்டலிக்கு ஜீவன் போகுது என்பது போலல்லவா முடியும்? நீ இந்த புத்திமதியை உன் மகாராஜாவுக்கு அல்லவா சொல்ல வேண்டும்? சொன்னாலும் அது அவர் காதிலேயே ஏறாது. ராஜா சொல்லாத ஒன்று நான் சொல்லட்டுமா? எங்கள் மகாராஜாவிற்கு ஒரு மகள், ஆண் சந்ததி இல்லை. சேரதிபதியாகிய தாங்கள் அவளை மணந்து கொண்டால் நன்சை நாடு மட்டுமல்ல பாண்டிய நாடே உங்களுக்கு கிடைத்து விடும். உங்கள் தேசத்திலேயோ பண்டை பிடித்து பூவிலை தேன் குடிக்க விடுவீர்கள் போலும். எங்கள் தேசத்திலேயோ இருபுறமும் காதல் மனமின்றி வேறொரு மனமில்லை. ஆகவே தாமதம் வேண்டாம், நீ செல்லலாம். இன்னும் 2 நாட்களில் என்னையும் என் படையையும் நீ திருநெல்வேலிக்கு அருகே காணலாம். சொல், இதை உன்னை தூது அனுப்பிய மகாராஜாவுக்கு. முடிந்தது வந்த காரியம்.
சீவகன் நாளைக்கு படுவான். நாய்ப்படா பாடு படட்டுமே. களம் 2 அரண்மனை. மன்னர் சீவகனும் நாராயணன், சுந்தரர் மற்றும் சேவகன் ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள். குடிலா, நாம் இப்போதே போருக்கு ஆயத்தமாக வேண்டும். சேரன் இங்கு வந்து நம் கோட்டையை முற்றுகை செய்யும் முன் நாம் வெளியே சென்று அவனை மடக்க வேண்டும். வாருங்கள், உடனே புறப்படுவோம். மகாராஜா, தாங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் சென்று அவனை மடக்குவோம். அது ஒருபோதும் கூடாது, நான் வருவேன். தங்கள் சித்தம் மகாராஜா. ஆனால் எல்லோரும் போருக்கு சென்று விட்டால் கோட்டை காப்பவர்கள் யார்? அதற்கு மிக சமர்த்தன் ஒருவனை இங்கே வைத்து விட்டல்லவோ போக வேண்டும். ஆம், அதுவும் சரிதான். நாராயணா, நீ 100 குதிரை வீரர்களோடு கோட்டையை காத்துக்கொள். உத்தரவு மகாராஜா. சரி, மகாராஜாவோடு வரும் படைத்தலைவன் யார்? பலதேவன் வருவான். நானே போகும்போது நீ வர தேவையில்லை. அது மட்டுமல்ல, கோட்டையை பாதுகாப்பவன் சமர்த்தனாயிருக்க வேண்டும். நீ இங்கேயே இரு. தங்கள் சித்தம் மகாராஜா. வாருங்கள், போருக்கு புறப்படுவோம். வெற்றிவேல், வீரவேல். ஐயா, இது என்ன கொடுமை? சும்மா இருக்கவும் அந்த பலதேவன் சேனையை நடத்தும் வந்ததே காலம். மகாராஜாவிற்கு இப்படியும் புத்தி கெடுமோ? ராசாவை அவமரியாதை செய்து பேசுவது எனக்கு பிடிக்காது. பத்திரம், இனி இப்படி பேசாதே. புரிகிறது, ஆனால் இதை யார்தான் சகிப்பார்? எல்லாம் கடவுள் செயல். நடக்கிறது நடக்கட்டும். ஆனாலும் ஒன்று கேட்கிறேன், இந்த கோட்டையை உள்ளிருந்து காக்க எத்தனை பேர் அவசியம்? 50 பேர் தாராளம். நான் உனக்கு 50 பேர் கொடுத்தால் இந்த கோட்டையை காக்க உன்னால் முடியுமா? முடியும். சரி, அப்படியே செய்கிறேன். நீ உடனே சென்று 50 பேரை தெரிந்து கொள். மற்ற 50 பேரும் இங்கு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு குதிரை ஆயத்தம் செய். என் சங்குநாதம் ஒலித்தால் 50 பேரும் ஒரு குதிரையும் ஒரு நொடிக்குள் இங்கு இருக்க வேண்டும். போய் ஆயத்தம் செய்து விட்டு வா முருகா. அப்படியே செய்கிறேன். அமைச்சரை, நீங்கள் சொன்னபடி அனைத்தும் ஆயத்தம் செய்துவிட்டேன். சரி சரி முருகா, இங்கிருந்து புறப்பட்டு போன படையை கவனித்தாயா? ஆம் ஆம், குழப்பம் குழப்பம். நம் மகாராஜாவை சுற்றிலும் குழப்பம், நம் சேனையை சுற்றிலும் குழப்பம். முருகா, கோட்டையை பார்த்துக்கொள். பத்திரம் பத்திரம் முருகா. மகாராஜா. மகாராஜா, ராஜா, நான் தான் ராஜா. சண்டையிலே தோற்று போன ராஜா. இனி அதற்கொரு மகாராஜா. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம். நான் ராஜாவும் அல்ல, சத்திரியனும் அல்ல, மனுஷனும் அல்ல, மானிட பதம். ஐயோ ஐயோ, பாண்டியகுலம் இன்று என்னால் அவமானம் அடைந்ததே. இதற்கு முன் பாண்டியர்கள் சண்டையிலே தோற்றதுண்டு. ஆனால் உயிரை பெரிதாக நினைத்து தப்பி வந்த பாண்டியர்கள் இல்லை. நாராயணா, நீ மட்டும் இன்று வராவிட்டால் நான் போர்க்களத்திலேயே மாண்டு போயிருப்பேன். இப்போது மட்டும் என்ன, போர்க்களத்தில் மாய்த்துக் கொள்ள முடியாத எனது உயிர் எனக்கு தேவைதானா? இப்போதே என் உயிரை மாய்த்துக் கொள்ள போகிறேன். விடு. மனோன்மணியை நினைத்து பாருங்கள். தாயில்லா பிள்ளை, உடன் பிறந்தவரும் இல்லை. மகாராஜா, மகளை மறந்து விட்டீர்களா? மனோன்மணி, மகளே, உன்னை மறந்து விட்டேனே. என்ன செய்ய துணிந்தேன்? இன்றைக்கு தோற்றால் நாளைக்கு வெல்லலாம். ஆம், அதுவே சரி. மனோன்மணியை பாதுகாப்பதே என் முதல் கடமை. அடடே, சுந்தர சுவாமிகள் வந்துவிட்டார். மகாராஜா, நீங்கள் பேசிக் கொண்டு விடுங்கள், நான் சென்று வருகிறேன். சுவாமிகள், வருக வருக. சீவகா, நீ இன்றைக்கும் சண்டையில் தோற்றி போவதை எண்ணி கலங்காதே. கடவுள் இருக்கிறார். உன்னையும் உன் மகளையும் கைவிட மாட்டார். அஞ்சாதே. சுவாமிகள், நான் அஞ்சவில்லை. சற்று முன் நான் வெட்கத்தினால் என் உயிரை மாய்த்துக் கொள்ள நினைத்தேன். நாராயணன் வந்து மணியின் நிலைமையை எடுத்து கூறி என் எண்ணத்தை கைவிடச் செய்தான். நாளை மறுபடியும் போர் நடக்கும். அதில் நான் நிச்சயமாக வெல்வேன். சீவகா,
நீ செய்ய வேண்டியது ஒன்று உள்ளது. அதை சொல்லவே இப்பொழுது வந்தேன். 2 மாதத்திற்கு முன்னர் நான் முதலில் இந்த கோட்டைக்கு வந்தேன். இந்த கோட்டைக்கு வந்ததும் பகைவர்கள் முச்சினால் தப்பித்து போக வழி இல்லை என்றேன். அப்போது என் பேச்சு உனக்கு சிரிப்பை உண்டாக்கியதே. நேற்று பகைவர்கள் உன் கோட்டையை முற்றுகையிட்டார்களே. இப்படி ஒரு சமயம் நேரும் என்று நினைத்து நீ எனக்கு கொடுத்த அறையின் தொடங்கி என் ஆசிரமம் வரை சுரங்கப்பாதை ஏற்படுத்தி வைத்தேன். இந்த இரவு நீயும் மணன்மணியும் என்னுடன் வாருங்கள். உங்கள் இருவருக்கு ஒரு தீங்கு நேருமானால் பாண்டிய குலமே அச்சி போகிவிடும். நான் சொல்வது போல் நீ செய்ய வேண்டும். சுவாமிகள் சொல்வது முழுவதும் சரி. ஆனால் பாண்டியன் சண்டையில் தோற்று போன பின் எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டான் என்ற அவப்பெயர் நான் வாங்க மாட்டேன். என்ன நேர்ந்தாலும் இன்று இரவு நான் கோட்டைக்குள்ளேவே இருக்க வேண்டும். நாளை போருக்கு செல்ல வேண்டும். வெற்றி அல்லது வீர சொர்க்கம், இரண்டில் ஒன்று. ஆனால் சுவாமிகளின் பேச்சை நான் அலட்சியப்படுத்தியதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்று இரவு மனோன்மணியை தங்களிடம் அழைத்து சென்று விடுங்கள். அப்படி சென்றால் மனோன்மணியை பற்றிய பாதி கவலை எனக்கு ஒளிந்துவிடும். பின்பு போர் ஒன்றை மட்டுமே நினைத்து என்னால் ஆற மட்டும் பார்ப்பேன். சீவகா, நீயும் என்னுடன் வந்துவிடு. அது மட்டும் என்னால் முடியாது. இனி சுவாமிகளை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாராவிட்டாலும் சிவபெருமான் திருவடி நிழலிலே நாம் சந்திப்போம். நீ சொன்னால் கேட்க போவதில்லை. இன்று இரவு மனோன்மணியம் அழைத்து செல்கிறேன். ஜாக்கிரதை சீவகா. சரி சரி, நான் குடிலனிடமும் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன ஆனாலும் மனோன்மணியம் அழைத்து செல்வது நிச்சயம். யார் அங்கே? உத்தரவு மகாராஜா. போய் நமது மந்திரியை அழைத்து வா. வர சொல்கிறேன் மகாராஜா. நமஸ்காரம் மகாராஜா. குடிலா, கால் நாளிகைக்கு முன்னர் சுந்தர முனிவர் இங்கே வந்தார். நம் அரண்மனையிலே ஏதோ சுரங்கப்பாதை அமைத்திருக்கிறாரா. என்னையும் நம் மனோன்மணியையும் இன்று இரவு அழைத்து செல்வதாக கூறினார். குடிலா, என் குரு வார்த்தையை நான் இதனால் வரை தட்டினதே இல்லை. ஆனால் இன்றோ நான் வரமாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டேன். ஆனால் மனோன்மணியை அவரிடம் அழைத்து போக சொல்லி இருக்கிறேன். உன் ஆலோசனையை கேட்க நீ இங்கே இல்லை. நீ என்ன சொல்கிறாய் குடிலா? மகாராஜா, தாங்கள் போக மாட்டேன் என்று கூறியது முழுவதும் சரி. மனோன்மணியை போக சொன்னது பாதி சரி. ஏன், என்ன காரணம்? மகாராஜா, மனோன்மணி இந்த இரவே கோட்டையை விட்டு வெளியேற வேண்டும். மனோன்மணி தப்பினால் நமக்கு என்ன நேர்ந்தாலும் பாண்டிய குலம் அழியாமல் நிற்கும். மனோன்மணி கண்டிப்பாக போகவே வேண்டும். ஆனால் மனோன்மணியோ குழந்தை அல்ல, வாலிப பெண். முனிவரோ வயோதிகரானாலும் அவரும் ஆடவன் தானே. ஒரு ஆடவனோடு வாலிப பெண் நடுநிசியில் ஓடிவிட்டால் என மனோன்மணியின் விஷயத்தில் ஊரார் பேச நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது மகாராஜா. குடிலா, இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்காமல் வாக்கு கொடுத்து விட்டேனே. இப்போது என்ன செய்யலாம்? முனிவரோடு மனோன்மணியை அனுப்பி வைக்க வேண்டும் என்கிறாய். ஆனாலும் திருமணமாகாத பெண்ணை ஒரு ஆடவரோடு தனியே அனுப்பக்கூடாது என்கிறாய். இப்போது நீ என்ன சொல்ல வருகிறாய் குடிலா? மகாராஜா, மனோன்மணி போகவே வேண்டும். முனிவரோடு போவதே சரி. ஆனால் தனியே அனுப்ப வேண்டாம். மனோன்மணிக்கு இன்று இரவே விவாகம் செய்து வைத்து மணமக்கள் இருவரையும் முனிவரோடு அனுப்ப வேண்டும். ஆஹா ஆஹா, சரியான யோசனை. ஆனால் இன்று இரவிற்குள் மணமகனை எங்கே போய் தேடுவது? ராஜகுமாரன் தான் வேண்டும் என்று தேடுவது முட்டாள்தனம். அந்த புருஷோத்தவர்மன் ராஜகுமாரன் தான். ஆனால் அவனிடம் ராஜ குணம் இல்லை. பிறப்பல்ல, குணமே பெரிது. குடிலா, நீ பிறப்பால் சத்திரியன் அல்ல, ஆனால் உன் குணமோ மிகவும் பெரியது. நீ எந்த ராஜகுமாரனுக்கு குறைந்து போனாய்? குடிலா, உனது மகன் பலதேவனையே எனது மகள் மனோன்மணிக்கு திருமணம் செய்து வைக்க நான் இப்போது ஆசைப்படுகிறேன். என்ன செய்கிறாய் குடிலா? மகாராஜா, பலதேவனா? பாலன் அவன். பலதேவன் சரியான கணவனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறாயா? பலதேவன் மிக சமர்த்தன். இருந்தாலும் என் மகனோ நானோ மனோன்மணிக்கோ மகாராஜாவிற்கோ எந்த அளவிலும் நாம் தகுதியானவர்கள் அல்ல. குடிலா, நீ எந்த ராஜகுமாரனுக்கு எதிரே குறைந்தாய்? அது மட்டுமல்ல, உனது மகன் பலதேவனுக்கு என்ன குறை? நாம் கண்டிப்பாக இன்று நாம் என்ன செய்ய முடியும்? என் நிலைமையை யோசித்துப் பார். காலத்தை அறிந்து பேசு குடிலா. மகாராஜா வார்த்தைக்கு நான் எதிர்வார்த்தை பேசுவேனா? இல்லை, என் மகன் தான் சம்மதிக்காமல் போய்விடுவானா? மனோன்மணிக்கு எந்த வகையிலும் எனது மகன் ஏற்றவன் இல்லை என்றாலும் இரவும் பகலும் மனோன்மணிக்கு ஊழியம் செய்ய கடமைப்பட்டுள்ளான் மகாராஜா. குடிலா, இந்த நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் குடிலா. இன்று இரவு சரியாக 10 நாளிகைக்கு
மனோன்மணிக்கு கல்யாணம். அதற்கு ஒரு நாளிகைக்கு முன்னர் முனிவரை நான் அழைத்து வரச் சொன்னதாக முனிவருக்கு செய்தி அனுப்பு. நான் சென்று இதை மனோன்மணிக்கு தெரிவிக்கிறேன். தங்கள் சித்தம் மகாராஜா. களம் 3, திருநெல்வேலி அரண்மனை அந்தப்புறம். பங்கு பெறுவோர் சீவகன், மனோன்மணி, வாணி, சுந்தரர். மணி, இன்று நடந்ததையெல்லாம் அறிவாயா? ஆம், அறிந்தேன். நடராஜன் சொன்னார் எனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போது இங்கு எதற்காக வந்தேன் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. இன்று நான் வெட்கத்தினால் என் உயிரை மாய்த்துக் கொள்ள எண்ணினேன். நாளை போருக்கு நான் கண்டிப்பாக செல்வேன். அதில் வாழ்வேனா அல்லது மடிவேனா என்பது எனக்கே தெரியாது. பகைவர்கள் நம் கோட்டையை முற்றுகை செய்து விட்டனர். நீ இங்கே இருக்கும் ஒவ்வொரு கணமும் என் மனதிற்கு பாரம். ஐயோ, இதற்கா நான் பிறந்தேன்? நான் என்ன செய்வேன்? மணி, நான் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக செய்வாயா? அப்பா, உங்கள் சொல்லை நான் என்றாவது மறுத்ததுண்டா? உன் தோழி வாணி தாய் தகப்பன் பேச்சை மறுத்து விட்டாள். அப்பா, வாணியை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சொற்படி நடக்கிறேன். கண்டிப்பாக செய்வாயா? சொல்லுங்கள் அப்பா. மணி, இன்று இரவு 10 நாளிகைக்கு உனக்கு கல்யாணம். அப்பா, என்ன சொல்கிறீர்கள்? மணி, நான் சாகும் முன் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனால் இன்று உனக்கு நான் கல்யாணம் செய்து வைக்க போகிறேன். என்னை யாருக்கு கொடுப்பதாக இருக்கிறீர்கள்? யாருக்கென்றால் உனக்கு என்ன? என்னை மணப்பவர் யார் என்று நான் கேட்பது பிழையோ? உன் தோழி வாணியை போல நீயும் மறுத்து விடுவாயோ? அப்பா, திரும்பவும் வாணியை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று தயவு செய்து சொல்லுங்கள். நம் மந்திரி குடிலன் மகன் பலதேவனுக்கு. சிவசிவா, ஏன்? அவனுக்கு என்ன குறை? அவருக்கு ஏதேனும் குறை என்று சொன்னேனா? பின்னே என் மனம் அவரை நாடவில்லை. வாணியை உன்னோடு சேரவிட்டது என் பிழை. இப்போது நான் விவாகம் செய்வது அவசியமோ? மணி, நாளை போர்க்களத்தில் நான் மடிந்த பின் பகைவர்கள் உன்னையும் கொன்று விட்டால் நம் பாண்டிய குலம் வேரோடு அழிந்து போய்விடும் அல்லவா? நான் விவாகம் செய்தும் பிள்ளை பெறாமல் மடிந்து போனால் இந்த பாண்டியர் குலம் அழியாதோ? அதெல்லாம் ஈசன் செயல். இதுவும் ஈசன் செயல். என்னால் பலதேவனை மணக்க இயலாது. மணி, முதல் முறையாக என் பேச்சை நீ மறுத்து பேசுகிறாய். சரி சரி, நான் சொன்னால் நீ கேட்க வேண்டாம். சுந்தர முனிவர் வந்து சொன்னால் கேட்பாயா? எனக்கு சுந்தர முனிவரும் நீங்களும் வேறு வேறு இல்லையப்பா. ஆனால் சுந்தர முனிவர் எனக்கு பிடிக்காததை செய்ய என்னை கட்டாயப்படுத்த மாட்டார். நான் சொல்வதை செய்வார். சொன்னால் அப்போது பார்க்கலாம். சரி, இன்னும் சற்று நேரத்தில் சுந்தர முனிவர் இங்கே வருவார். அவர் வந்து உன்னிடம் பேசுவார். வாணி, உனக்கு ஒரு மங்கள வார்த்தை சொல்ல போகிறேன். என்னம்மா அது? ஒரு நாளிகைக்கு முன்னர் ராஜா என்னிடம் வந்தார். என்னிடம் வந்து இன்று இரவு உனக்கும் பலதேவனுக்கும் விவாகம் என்று சொன்னார். முதலில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என் ராஜ்யத்தின் நிலை அறிந்து ராஜாவிற்காக சம்மதித்தேன். அதனால் உனக்கும் நடராஜனுக்கும் திருமணம் செய்வதற்காக ராஜாவிடம் கேட்டேன். ராஜாவும் சம்மதித்து விட்டார். அதை உனக்கு காட்ட ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி தர சொன்னேன். அவரும் எழுதி கொடுத்தார். இந்த ஓலைச்சுவடி. சிவனே, இதுவும் உன் விளையாட்டா? அம்மா, நீங்கள் அந்த பலதேவன் கையில் அகப்பட்டு தத்தளிக்கிற சமயத்தில் எனக்கு திருமணம் ஒன்றுதான் குறைவு. நான் ஒன்று சொல்கிறேன், இது சத்தியம். நீங்கள் அந்த பலதேவனுக்கு வாழ்க்கைப்பட போவதில்லை. இந்த 15 நாட்களாக உங்க கனவில் வரும் உத்தம புருஷனையே விவாகம் செய்ய போகிறீர்கள். அன்றைக்கு தான் நானும் நடராசனுடன் வாழ்க்கைப்பட போகிறேன். இது என்ன பைத்தியகாரத்தனம்? இப்போது 7 நாளிகை ஆயிற்று. இன்னும் 3 நாளிகைக்குள் எனக்கும் பலதேவனுக்கும் விவாகம். இப்போது நீ என்னை குழப்பாதே. கனவு எல்லாம் கனவுதானே. கனவு எல்லாம் மறக்க போகிறேன். அம்மா, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா? நீதிக்கும் அநீதிக்கும் இருட்டிற்கும் வெளிச்சத்திற்கும் வேறுபாடு உண்டா இல்லையா? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நான் சொல்லுகிறபடி நடக்கும். வாணி, எப்போதும் நான் என் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணியதில்லை. என் தந்தையின் விருப்பப்படியே வாழ கற்றுக்கொண்டேன். எனக்கு அவர் தந்தை மட்டுமல்ல, தாயும் ஆவார். சுந்தர முனிவர் நமக்கு பிரகலாதன் சரித்திரம் சொல்லிக் கொடுத்தாரே, நினைவிருக்கிறதா? இரண்யாய நம என்பதா, நாராயண நம என்பதா? இதில் எது சரி? யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் யோசிப்பதற்கு என் புத்தி என்னிடத்தில் இல்லை. பரமேஸ்வரா, நீயே துணை. உங்களை காண சுந்தர முனிவர் வாசலிலே நிற்கிறார். அவரை உள்ளே அழைத்து வா.
நமஸ்காரம் சுவாமிகள். வாணி. அம்மா, நான் இன்றும் ஒரு நாளைக்கு கழித்து வருகிறேன். வாணி, நீயும் இங்கே இரு. உங்கள் இருவரையும் காணவே வந்தேன். அரசன் சொல்லெல்லாம் மறிந்தேன். பிள்ளைகளே, கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறோம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளே, எனக்கு 85 வயது. இதுவரை இளவர் என்னை கைவிட்டதில்லை, இனியும் கைவிடுவதில்லை, மறப்பதும் இல்லை. தைரியமாக இருங்கள், நான் வருகிறேன். களம் 4, இடம் திருநெல்வேலிக்கு புறம்பே, சேரன் பாசறை. பங்கு பெறுவோர் புருஷோத்தவர்மன், குடிலன். போர் வந்தால் அந்த 6 வாரத்திலே உன்னை மறக்கலாம் என்று நினைத்தேன். திருவனந்தபுரத்தை விட்டு திருநெல்வேலிக்கு வந்தால் இங்கே நீ வரமாட்டாய் என்று எண்ணினேன். இதுதான் என் அறிவு, இவ்வளவுதான் என் அனுபவம். நீ என் உள்ளத்தில் இருக்கிறாய், உன்னை நான் அறிவேன், என்னையும் நீ அறிவாய். ஆயினும் நீ வெளியே எங்கே இருக்கிறாய்? உன் பெயர் என்ன? கடவுளே, போதும் போதும். கனவிலே தினம் தினம் வரும் என் காதலியே எனக்கு காட்டுவாயோ? நேரில் காட்டாமல் இது என்ன விளையாட்டு? மகாராஜா, குடிலன் என் பெயர். பாண்டியன் மந்திரி நான். நீ இங்கே இந்த நேரத்தில் எதற்காக வந்தாய்? மகாராஜா, இன்று நடந்த போரில் மட்டும் எங்கள் பக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். நாளையும் போர் தொடர்வதாக இருந்தால் ஆயிரக்கணக்கானோரை நாங்கள் இழக்கக்கூடும். நீ இதை ஏன் உன் ராஜாவுக்கு சொல்லவில்லை? சொன்னேன். ஒரு முறைக்கு 4 முறை சொன்னேன். சேரனிடம் அபயம் புகும்படி சொன்னேன். ஆனா அவனோ வயதில் முதிர்ந்தும் செருக்கொழிந்தான் இல்லை. சரியான பாடம் புகட்ட வேண்டும் அவனுக்கு. இங்கே ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. அதன் வழியே சென்றால் பாண்டியனின் கோட்டைக்குள் சென்று விடலாம். மகாபிரபு என்னுடன் வருவதாக இருந்தால் நானே பாண்டியனை பிடித்து தங்களிடம் ஒப்படைப்பேன். மகாபிரபு திருவுளமானால் நானே நாட்டின் மகாராஜாவாக இருந்து வருடந்தோறும் தவறாமல் கப்பம் கட்டுவேன். உங்களுக்கு திருநெல்வேலி ஆற்றின் ஒரு குடம் நீரும் வேப்பம்பும் மாலையும் அணிந்து மாலை சூடுவேன். அருள்வரதா, வா இங்கே. கைவிலங்கும் கால் விலங்கும் கொண்டு வா. என்ன ஆயிற்று? ஐயோ, என்ன நடக்கிறது? அருள்வரதா, இவனை பாண்டியனிடம் கொண்டு போவோம். நானே மன்னரை பாண்டியனிடம் அழைத்து செல்லத்தானே வந்தேன். மூடு வாயே, வந்த வழியே போ. ஏமாற்றிடலாம் என்று நினைக்காதே. ஏதாவது பேசினால் இந்த வாளுக்கு இரையாவாய். நட முன்னே. களம் 5, நிறைவு காட்சி. இடம் பாண்டியன் மணவரை. பங்கு பெறுவோர் சுந்தரர், சீவகன், பலதேவன், நாராயணன், சகடன். எல்லோரும் வந்து விட்டீர்களா? மந்திரியாரை தவிர எல்லோரும் வந்து விட்டார்கள். பலதேவா, உனது தகப்பனார் எங்கே? மகாராஜா, மாலையில் இருந்தே நான் அவரை காணவில்லை. குடிலனுக்கு இரவொன்றும் இல்லை, பகலொன்றும் இல்லை. என் வேலையே அவரின் கடமை. இவரை போல் ஒரு ராஜ விசுவாசியை, இவரை போல் ஒரு உழைப்பாளியை எந்த லோகத்திலும் காண முடியாது. ஆம், அவரை போல் ராஜ விசுவாசியை எங்கே காண முடியும்? பலதேவா, இன்னும் சற்று நேரத்திற்குள் கண்டிப்பாக விவாகம் நிறைவேற வேண்டும். உன் தகப்பனார் வந்தால்தான் சரியாகும். மகாராஜா, தகப்பனார் வராவிட்டால் என்ன? குறை ஒன்றும் நினையார். ஓ, சரி சரி. நாராயணா, நீ சென்று மணியை அழைத்து வா. மனோன்மணி, மணியே, என் குல கொழுந்தே, உனது நன்மைக்காகவும் நமது பாண்டிய குலம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காகவுமே நான் இதையெல்லாம் செய்கிறேன். அதை மட்டும் நீ புரிந்து கொள் மகளே. பூமாலையை இதோ, இந்த பூமாலையை எடுத்து பலதேவனுக்கு சூட்டு மகளே. மணி, கடவுள் எல்லாம் அறிவார். எடு பூமாலையை. கண்டேன் கண்டேன் திருவே கண்டேன், உன்னை கண்டேன் கனவிலே, கண்டேன் நினைவிலே. யார் இவன்? இவனை பிடித்து சிறை சேதம் செய்யுங்கள். சோரன். சேரன் 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 சோரன், சோரன் சேரன்.
சோரன் நான் அல்ல, இங்கே நிற்கிறானே இவன். குடிலா, உனக்கா இந்த கதி? மகாராஜா, உங்கள் மந்திரி என்னிடம் வந்தான். சுரங்க பாதை ஒன்று இருக்கிறது, வாருங்கள் சீவகனை பிடித்துக் கொடுக்கிறேன் என்றான். பத்மநாத சுவாமி திருவாருனால் கனவிற் கண்ட காதலியே இன்று நனவிற் கண்டேன். என் காதலியும் என்னை கண்டு மாலையிட்டாள். போதும், மற்ற விஷயங்களை நாளை பார்த்துக் கொள்ளலாம். குடிலா, இது மெய்யோ? உன் மீது யாரும் சாய்க்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தேனடா. இதுவரை எந்த விஷயத்தையும் உன்னிடம் கேட்காமல் நான் முடிவெடுத்திருக்கிறேனா? உன்னை என் மந்திரியாகவா நடத்தினேன்? தோழனாக, சகோதரனாக வல்லவா நடத்தினேன்? என் முதுகில் குத்துவிட நீ திட்டம் தீட்டினாய் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏன் வாய் திறந்து பேசு. விடு விடு, விசாரணை செய்ய இதெல்லாம் சமயம். எல்லாம் நன்றே. மனோன்மணி, நீ கனவில் கண்டவரை நினைவில் கண்டுவிட்டாய் அல்லவா? கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறாயா? நம்புகிறேன். சீவகா, என்ன யோசனை? இனியாவது பாண்டிய நாடும் சேர நாடும் பகைமையின்றி வளரட்டும். இதை உன் மகளுக்கும் மருமகனுக்கும் வாழ்த்து. மனோன்மணி, புருஷோத்தவர்மா, நீங்கள் இருவரும் பூவும் மனவும் போல, மணியும் ஒளியும் போல நீடூடி வாழ்க. இதை போல் வாணிக்கும் நடராஜனுக்கும் திருமணம் செய்து வை. கண்டிப்பாக. நான் தான் நடராசரை தவறாக நினைத்து விட்டேன். வாணி, நாளை நடராசனை வர சொல். உன் தகப்பனாரிடம் பேசி நானே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அவனுக்கும் உனக்கும். நல்லது செய்தாய் சீவகா. வாழ்க வளமுடன். வாழ்க மகாராஜா. வாழ்க மனோன்மணி. நன்றி. மனோன்மணி நாடகத்தில் பங்கு பெற்றோர் முக்கூடல் வருவாய் ஆய்வாளர் கோமதி, சீவகன் பாண்டிய நாட்டு மன்னர், கிராம நிர்வாக அலுவலர் தினேஷ், குடிலன் பாண்டிய நாட்டு அமைச்சர், அமலஜபா முருகன் பாண்டிய நாட்டு அமைச்சர், அமலமேரி மனோன்மணி பாண்டிய நாட்டு இளவரசி, அபிமகா வாணி மனோன்மணியின் தோழி, ஏஞ்சல் நாராயணன் பாண்டிய நாட்டு அமைச்சர், அனுஷ்யா பலதேவன் குடிலனின் மகன், வைஷ்ணவி சேவகன் பாண்டிய நாட்டு சேவகன், அந்தோணி ஜெயக்கொடி புருஷோத்தவர்மன் சேரநாட்டு மன்னர், குமார சௌமியா சேவகன் சேரநாட்டு சேவகன், சுபாலட்சுமி சுந்தர முனிவர் பாண்டிய நாட்டு முனிவர், செல்வராணி செவிலி பாண்டிய நாட்டு செவிலி, கார்த்திகா சகடன் வாணியின் தந்தை. அனைவருக்கும் நன்றி.